அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் உரையமர்வில் இன்று நம்மிடையே வரலாற்றின் வரலாறு என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கும் எழுத்தாளர் மருதன் அவர்களை சிறப்பு நிலை தமிழ்துறையின் சார்பாக வரவேற்கின்றோம். உரையாளருக்கு சிறப்பு செய்ய முனைவர் பட்ட ஆய்வாளர் தாக்கா தமிழ்பாரதன் அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பு செய்தமைக்கு நன்றி. எழுத்தாளர் பற்றிய சிறு அறிமுகம். எழுத்தாளர் மருதன் எழுத்தாளராக மட்டுமல்லாது கட்டுரையாளர், ஆய்வாளர் என இயங்கி வருகிறவர். இவர் எழுதிய நூல்களில் அசோகர், இந்தியா கண்டுபிடிக்கப்பட்ட கதை, ஹிட்லரின் வதை முகாம்கள், பிடல் கஸ்ட்ரோ சிம்ம சொப்பனம், துப்பாக்கி மொழி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இந்து தமிழ் திசை, ஆனந்த விகடன், காலச்சுவடு உள்ளிட்ட இதழ்களில் தொடர்ச்சியாக எழுதி வருபவர். 2006 முதல் கிழக்கு பதிப்பகத்தில் பணியாற்றி தற்போது அப்பதிப்பகத்தின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது அண்மை கால வெளியீடாக 2022 ரோமிலா தப்பர் ஓர் எளிய அறிமுகம் எனும் நூல் கிழக்கு பதிப்பகத்தில் வெளியீடாக வந்துள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்ற நமது உரையாளர் பற்றிய ஒரு சின்ன பிபிடி போடலாங்க. சரி. இத்தகைய சிறப்புக்குரிய உரையாளர் உரை நிகழ்த்த வருமாறு சிறப்பு நேர்காணல் துறை சார்பாக நன்றி. டாபிக் ரொம்ப பெருசு, இன்னைக்கு ஃபுல்லா பேசினா கூட எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் கேள்விகள் எப்ப நீங்க சேர்ந்து ஆரம்பிங்க. கலந்துரையாடல கூட வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் நான் வரும்போது இடத்துல ஹிஸ்டரி இமேஜினேஷன் பத்தி பேசுறேன். கற்பனைக்கும் வரலாறுக்குமான இலக்கியம், வரலாறு ரெண்டுமே தனித்தனி துறைகள் கிடையாது, தனித்தனியா எங்க கிடையாது. ரெண்டு பேருக்கு நடுவுல ரெண்டு துறைக்கும் நடுவுல புதுசு பெண்ணும் ஒரு உறவு ஒண்ணு கற்பனை நிஜம் நினைக்க வேணாம், ரெண்டுமே ஒரு துறைகள் டாபிக்ல இந்த முறை கொஞ்சம் டாபிக்கா எடுத்துருக்கேன். ஹிஸ்டரி ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றின் வரலாறு. வரலாறு எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே வரலாறு இருக்கு. தமிழ் இலக்கியம் எடுத்துட்டா ஒரு வரலாறு இருக்கு, மருத்துவம் எடுத்துட்டா ஒரு வரலாறு இருக்கு, தொழில்நுட்பம், சூழலியல் எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, இன்ஜினியரிங். ஸோ அப்படி பார்த்தா ஹிஸ்டரிக்கும் ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா? எங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு உள்ள நிலைக்கு வந்திருக்கோம், ஒரு துறை எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கான ஒரு வரலாறு உண்டு. ஸோ ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படிங்கிறது வரலாற்றின் வரலாறுன்னு சுருக்கமா சொல்லலாம். இந்த துறைக்கான வரலாறு இது வரைக்கும் ஒரு கோட்பாடு, அது ஒரு துறை. ஸோ ஹிஸ்டரிக்கு முன்னாடி போறதுக்கு நான் சில 2 புத்தகங்கள் மட்டும் நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். அதுக்கு பிறகு நம்ம சப்ஜெக்ட் போகலாம். ரெண்டுமே துப்பறியும் கதைகள், மிஸ்ட்ரிஸ் தான். ஸோ ஒரு வரலாற்று ஆசிரியருடைய வேலையை துப்பறிவாளர் போல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க க்ளூஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். சின்ன சின்ன தடயங்கள் இருக்கும், அதை வச்சு நீங்க ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வகையில ஹிஸ்டாரியோடைய ஒர்க் டிடெக்டிவ் மாதிரி. ஸோ இப்ப 2 புக்கை எடுத்துக்கலாம் நம்ம. ஒண்ணு தி கிரேட் கேட் டக்கர். இது ஹிஸ்டரி, கல்ச்சர், ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நூல் இது. இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி மட்டும் எல்லாத்தையும் கேட்கணும். முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். இப்போ பிரான்ஸ்ல 1713 நடந்த ஒரு உண்மை நிகழ்வு தான் இந்த கட்டுரை. இந்த புத்தகத்துல இந்த கட்டுரை உட்பட பல கட்டுரைகள் இருக்கு. அதை முதன்மையானது இந்த கேட் மசாக்கர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன ஒரு ரூரல் செட்டப், அங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அப்புறமா மாஸ்டர்ஸ் எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ முதலாளி, தொழிலாளின்ற ஒரு வர்க்க பிரிவினை ரொம்ப துறக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியால முதலாளிகள் உங்களுக்கு தெரியும், அவங்க போயிட்டு என்ன பண்ண வேண்டியதுமோ ஒரு ஃபேக்டரிக்கு போயிட்டு சில மணி நேரங்கள் செலவழிச்சு திரும்ப ஓய்வு எடுத்துக்கலாம். தொழிலாளிகளுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அவங்க இரவு ரொம்ப தாமதமா தான் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். அடுத்த நாளைக்கு திரும்ப இறந்து போகலாம், ஒரு பீக் லைஃப் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பகுதியில ரொம்ப அசதியோட வீட்டுக்கு வருவாங்க, ஆனா தூங்க முடியாது.
ஏன்னா கேட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் பூனைகள் வந்து கத்திட்டே இருக்கும் ராத்திரி ஃபுல்லா மியோ மியோ மியோன்னு எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம், தூங்க முடியாது. இதுக்கும் ஆடி தெரியுமா உங்க எல்லாருக்கும்? ஓகே. ஸோ தெரிஞ்ச காலத்துல இன்னொரு தடவை சொல்ற மாதிரி ஆயிடும் போது. ஸோ அந்த பூனைகளுடைய தொல்லை தாங்க முடியாம என்ன பண்றதுனே தெரியல அவங்களுக்கு. பக்கத்துல இருந்தா விரட்டிடலாம், ஒண்ணு ரெண்டு பூனைனா பரவாயில்ல, எல்லா வீட்லயுமே வந்து பூனைகள் இருந்து எல்லாமே வந்து கத்திக்கணும். ஸோ என்ன பண்ணுங்க அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க கூட பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, முதலாளி ஒருத்தர் அவங்க இருக்காங்க, அந்த முதலாளி வீட்டுக்கு போய் ஏறி மேல ரூஃப் மேல போயிட்டு உட்காந்து இவங்க எல்லாம் சேர்ந்து மியாமியான்னு எல்லாம் கத்துறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து பெரிய மாளிகைன்றதுனால உள்ளுக்குள்ள சத்தம் கேட்காது, அவங்கதான் கஷ்டப்பட வேண்டியது தொழிலாளிகள். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் கஷ்டம் செய்யணுங்கிறதுக்காக இவங்களே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த மாஸ்டருடைய எஜமானி அம்மா இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, பூனைகள்லாம் முதல்ல வந்து விரட்டி அடிங்க, பூனைகள்லாம் அகற்றிடுங்க, கெட் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த முதலாளியும் வந்து பூனைகள்லாம் விரட்டிடுங்கப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பூனைகளையும் வளைச்சு பிடிச்சி எல்லா பூனைகளும் சாவடிக்க ஆரம்பிச்சாங்க. யாரு? இந்த தொழிலாளிகள். ஒரு பூனை பாக்கி இல்லாம தேடி துரத்தி பழுவாய், அதாவது என்னது, ஒரு சித்திரவதை பண்ணி அதை கழிச்சு நெரிச்சு அந்த பூனைகளை வந்து கொண்டுடுவாங்க. கொண்டதோட என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு ஸ்பெக்டாக்கிள் மாதிரி அதை வந்து வரிசையா அந்த தெருவில் வந்து அந்த பூனையுடைய உடலை தொங்க விட்டு அதை வந்து கொண்டாட்டமான ஒரு நிகழ்வா மாத்திடுவாங்க. சோ அடுத்த நாளைக்கு வந்து அந்த முதலாளியை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க எஜமானியம்மா. நான் வந்து உங்களை பூனை விரட்டுதானே சொன்னேன், கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதிர்ச்சி காரணம் என்னன்னா, அவங்களுடைய பூனையை சேர்த்து அவங்க கொண்டுடுவாங்க, அவங்க ஆசையா வளர்த்துட்டு இருக்க ஒரு பூனையை. சோ இப்ப இந்த நிகழ்வை பத்தி நீங்க ஓகே. சோ இப்ப நிகழ்வு வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அந்த பூனைகள் படுகொலை செய்யப்பட்டதும் அதை வந்து ஒரு ஸ்பெக்டாக்குலா மாத்தி அதை வந்து தொங்க விட்டது உடல்களை, இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல இது வந்து அலுவலகத்தக்க செயலா, இல்ல கொடூரமான ஒரு செயலா, இல்லைன்னா வந்து பயங்கரமான ஒரு செயலா நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? ஏன்னா அதுதான் இந்த புத்தகத்துடைய மையமா இருக்க போகுது. ஸோ உங்களுடைய கருத்து நான் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி சிலப்பதிகாரத்துல ஒண்ணு இருக்கும் இல்லையா, செய்யும் போது கொண்டு மாறும் இல்லையா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறேன். ஓகே. மற்றபடி இந்த கொலையை பத்தி நினைக்கிறீங்க? இந்த மசாக்கர்னு யூஸ் பண்ற அளவுக்கான ஒரு படுகொலை வந்து பூனைகள் கொல்லப்பட்டிருக்கு. கேட் அப்படிங்கிறது பொதுவாக குறியீடு அடிப்படை. ஓகே. வேற ஏதாவது? ஓகே. சாமானிய மக்களோட பிரச்சனை வந்து என்னென்ன சமூக பாதிப்பு. வேற ஏதாவது பதில்கள்? இதை பேசலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, விஷயத்துல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு படுகொலை நடந்திருக்கு, பூனைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்குவோம் இன்னைக்கு பார்த்தோம்னா, வெவ்வேறு விதமான பார்வைகள் இருக்கு. ஒண்ணு வந்து அதுக்கான காரணம் என்ன, தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள், அதனால அவங்க கோவம், அதன் பிறகு கொன்னது பரவாயில்ல, ஆனா உடலை அந்த மாதிரி தூக்க விட்டது ரொம்ப தப்பு, இல்லைன்னா கொண்டிருக்கவே கூடாது, சூழலியல் பத்தி தெரியல, இந்த மாதிரியான விடைகள் நம்ம சொல்றோம். நம்ம அப்படிதான் பார்க்கிறோம் அந்த விஷயத்த. அது தப்பு கிடையாது. ஸோ ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்க அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஈஸியா பண்ணிட முடியும். இந்த விஷயம் ஏன் நடந்தது அப்படின்னா நம்மளால ஒரு பதில வந்து யோசிக்க முடியுது உடனடியாக. இதான் காரணமா இருக்க முடியும், இதான் காரணமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த காரணங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு உள்ள சென்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம இருக்கிற எத்திக்ஸ், இப்ப இருக்கிற அறம், இப்ப இருக்கிற சட்டம், இப்ப இருக்கிற கல்ச்சர், அதை வச்சுதான் நம்ம முடிவுக்கு வரோம். ஏன்னா இப்ப நமக்கு பூனை வந்து ஒரு செல்ல பிராணியா இருக்கு, நம்ம ரொம்ப ஆசையா வளர்க்கக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. அதனால நமக்கு முதல்ல வந்து அதிர்ச்சி வருது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி தொங்க விட்டது வந்து நம்மளால சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா இப்ப உள்ள நம்ம மாடர்னிட்டியில வந்து அந்த மாதிரி வந்து உடலை துன்புறுத்தி அதை வந்து பார்த்து மகிழ்ச்சி கொண்டாட்டமா இருக்கிறதா நம்ம ஏற்றுக்க முடியல. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1730 நடந்திருக்குது. சோ அன்னைக்கு வந்து பிரான்ஸ் எப்படி இருந்தது, அவங்க பண்பாடு என்ன, அவங்க வரலாறு என்ன, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த விஷயங்கள்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் டாண்டன் வந்து வாதாடுறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில வந்து நம்ம வந்து உடனடியா வந்து ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது, உடனடியா நம்ம வந்து சரி தப்புன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம சரி தப்புகள் வந்து இன்னைக்குள்ள ஸ்டேட் வச்சு நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம வரலாற்றுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம்.
நம்ம முகலாயர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா கோல்டன் பீரியட் சொல்லுவேன், மௌரியன் பீரியடா இருந்தாலும் சரி, சித்தர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு வரலாற்று அணுகும் போது நம்ம வந்து உடனடியா வந்து ஒரு தீர்ப்போ இன்னைய தேதியை வச்சு அதுக்கு நல்லா இருக்கிறது நல்லா இல்லை, நல்ல தலைவர் கிடையாது, மோசமான ஒரு ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளர் அப்படின்ற முடிவுக்கு உடனடியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை எல்லாம் அந்தந்தைய காலகட்டத்துல பொருத்தி பார்த்து இந்த விஷயத்தை ஏன் பண்ணியிருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு அவுரங்கசீப் ஏன் அப்படி இருக்காரு, ஒரு அக்பர் ஏன் அப்படி இருக்காரு, ஒரு அசோகருடைய மனநிலை என்ன, அப்புறம் இன்னொரு சந்திரகுப்த மௌரியருடைய மனநிலை என்ன, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து அந்த கல்ச்சுரல் கான்டெக்ட்ல, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல பொருத்தி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இதுல என்ன ஒரு வாதாடுறாருன்னா, இந்த ராபர்ட் டாண்டன் வந்து முதல்ல வந்து இந்த ஷாப்லாம் நான் சொன்னேன், இப்ப உள்ள மாரல் சென்ஸை வந்து நம்ம வந்து பின்னால கொண்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, இது இப்ப உள்ள கல்ச்சுரல் டேக். ரெண்டாவது வந்து இது ஒரு வர்க்க போருடைய வெளிப்பாடு அப்படிங்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் வந்து முதலாளிகள் மேல கோபமா இருக்காங்க, அவங்களால என்ன முதலாளிகள் ஒன்றும் பண்ண முடியல, அவங்கள வந்து அப்ரஸ் பண்றாங்க, வேலை நேரம் அதிகமா இருக்கு, உணவு சரியா இல்லை, சம்பளம் சரியா இல்லை, அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வெளியே அவங்களுக்கு கிடையாது, எப்படி பண்றதுன்னு தெரியல, பெரிய தனியான இடங்கள்ல தான் முதலாளிகள் வசிக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு வர்க்க போராட்ட உணர்வு தான் ஒன்று கலந்து பூனைகள் மேல திரும்பி இருக்கு, அது ஒரு பார்வை. இதை வந்து வெறும் பூனைகள் மேல அட்டாக் கிடையாது, கிட்டத்தட்ட எஜமானர்கள் மேல உள்ள கோபத்தை அவங்க மேல உள்ள அட்டாக் தான் அவங்க வந்து அது பண்ணியிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் வந்து அவர் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து அப்ப பூனையுடைய எல்லாமே இன்னைக்கு ஒரு செல்ல பிராணியா இருக்கு, அன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அதாவது தொழிலாளர்கள் வீட்டுல இருக்கிற பூனைகளை விட முதலாளிகளுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து அதை வந்து நல்ல போஷாக்கூட வளர்த்து அதுக்கு கேட் ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு வந்து மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப வந்து ஆசையா வளர்ப்பாங்க. ஸோ தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, பூனைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு உணவும் அக்கறையும் ஒரு அன்பும் கிடைக்குது. ஸோ அந்த கோபமும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பூனைக்கு இருக்கிற வாழ்க்கை கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு கோபம். அதனால அந்த கோபம் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு உயிரினத்தின் மேல திரும்புது. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒரு கொண்டாட்டமா மாத்தி உள்ள இருக்கிற ஒரு கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தி அதை வந்து அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியா மாத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து டால்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஹிட்லரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இப்ப வந்து இன்னமும் நம்ம வந்து பூனைகளை கொள்றது பாவம்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம், அது நம்ம எல்லாமே மாத்திக்க வேண்டியது இல்லை, அவங்க பண்ண கரெக்ட் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா கரெக்ட் தப்புக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட் வந்து புரிஞ்சுக்கிறது. இந்த புரிதலுக்கு வந்து வரலாறு, அப்புறமா வந்து பண்பாடு, அவங்களுடைய பின்னணி, சமூக வாழ்க்கை, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவருடைய விஷயம். அதே மாதிரிதான் வந்து ரெண்டாவது ஒரு புத்தகம், இதுவும் வந்து ஒரு கொலைதான். ஜேம்ஸ் குக் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர், பல இடங்கள் சுற்றி பார்த்துட்டு உலகத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வந்து நேச்சர் இருந்தது. ஸோ வாஸ்கோ ட காமா மாதிரி, மற்ற கொலம்பஸ் மாதிரியான ஒரு இவர் வந்து முதல் முறையா ஹவாய் தீவுக்கு வந்திருக்காரு. ஹவாய்க்கு வந்தப்போ அங்க உள்ள பூர்வக்குடி மக்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமா வரவேற்றிருக்காங்க அவரை, கேப்டன் குக்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கடல் வழியா ஒரு கப்பல் மிதந்து வந்து அவங்களுடைய தீவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதை அவங்களால நம்ப முடியல. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியோட உல்லாசமா அவங்கள வரவேற்று அவங்க மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அவங்கள வந்து கொண்டாட்டமா நடத்திருக்காங்க. சில நாட்கள்ல வந்து அதே பூர்வக்குடி மக்கள் வந்து ஜேம்ஸ் குக்க கொலை பண்றாங்க கொடூரமான முறையில. ஸோ கொலை பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்குது, இந்த கொலையை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட வந்து நல்லா ஜாஸ்தியர்களும் சரி, இல்ல கல்ச்சுரல் ஹிஸ்டாரியன்ஸும் சரி, இன்னமும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன புரியல அப்படின்னா, இதுல யாரோ ஒரு வெளியில இருந்து வராங்க, அந்நியர்கள் வராங்க, அவங்கள பார்த்த உடனே அவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா அது வேற பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆக்கிரமிக்க வந்தியான்னு தெரியாது, நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, என்னுடைய இமீடியட் இம்பல்ஸ் வந்து நான் வன்முறையை வந்து நான் பிரயோகிக்கிறேன், உன்னை வந்து நான் வந்து என்னுடைய ட்ரைபல் டெண்டன்சிஸோட நான் வந்து போருக்கு நான் வந்து உன்னை போரா நினைச்சிட்டு அவங்க சாவடிக்கிறேன்னு சொன்னா அது வேற. அதே ஆட்கள் தான் வரவேற்றிருக்காங்க, அதே ஆட்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்றது. இந்த கேள்வியை வந்து மார்ஷல் சாலின்ஸ்ன்ற ஒரு முக்கியமான ஒரு மானுடவியல், சமூகவியல், வரலாறு ஆகிய துறைகள்ல இயங்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இதே விஷயம்தான். ஜேம்ஸுக்கு கொல்லப்படுவதற்கான காரணம் வந்து அந்த பூர்வக்குடி மக்களுடைய பண்பாடு, வரலாறு, இவங்களுடைய பின்னணி, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இந்த கொலையை புரிஞ்சுக்க முடியும். கொலை தப்பு, அது சந்தேகம் கிடையாது, காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவர் சொல்ற காரணம் என்னன்னு பாருங்க. ஒண்ணு வந்து முதல் முறையா ஒரு வெள்ளை மனிதர் வந்து அந்த ஊருக்கு வராங்க, ஒரு கப்பல்ல மிதந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய மத நம்பிக்கைகள் படி ஒரு கடவுள் தான் அந்த மாதிரி வந்து கடல்ல இருந்து தோன்றி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. இவங்க நினைக்கிறாங்கன்னா வந்து பார்த்த உடனே கடவுள் நினைச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய
புத்தகங்களை எழுதியிருக்கிற முக்கியமான ஒரு கடவுள் வந்து இறங்கிட்டார். அதனால வந்து ஆசியாவுக்கு வந்து வரவேற்கிற அவர் ஆட்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய பணம் எல்லாம் கொடுத்து, பணம் இல்லை சாரி, அவங்க நிறைய விலை மதிப்புள்ள விஷயங்கள்லாம் கொடுத்து வரவேற்று கொண்டாட்டமான நிகழ்ச்சியா மாத்துறாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு புரியலன்னா, கடவுள்ன்றவர் வந்து முன்னாடி தோன்றணும், அது பேருக்கு மறைஞ்சு போகணும். ஆனா இவர் மறைஞ்சு போகல, அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அது கடவுள் வந்திருக்காரு, சரி சாப்பிட்டாரு, எல்லாம் பண்ணோம், கிளம்பி போக வேண்டியது, அவர் ஏன் இங்கே இருக்காரு, அப்ப கடவுள் இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவங்க பாட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருக்காங்க. சோ அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்ப அவங்க நினைக்கிறாங்களோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஒண்ணு. 2வது என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒத்துக்க மிகப்பெரிய தப்பு வந்து ஜேம்ஸ் குக் வந்து அவங்க படிச்சுலாம் கொடுத்த உடனே இவங்களுக்கும் வந்து நம்ம ரெசிபிகேட் பண்ணோம்னு தோணும் இல்லையா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப சில விஷயங்களை கொடுத்துட்டாங்க, இந்த இது எடுத்துக்கோங்க கொடுத்துட்டாங்க. அது அவங்க பெரிய அதிர்ச்சி. கடவுளுக்கு நாம கொடுக்கணும், கடவுள் எப்படி நம்ம திரும்ப கொடுப்பாரு, எந்த கடவுளும் கொடுத்தது கிடையாது. சோ அதுவும் அவங்களுக்கு குழப்பம். இது வந்து ஏதோ ட்ரேட் மாதிரி இருக்காது, நம்ம கொடுக்குறோம் அவங்க திரும்பி கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை பயன்படுத்துறாங்க, அதுக்கு ஏதோ திரும்ப கொடுக்குறாங்க, இது வேற ஏதோ போல இருக்கு. சோ ஒரு பக்கம் கடவுள், அடுத்த பக்கம் உடனடியாக சில நாட்கள் வந்து அவர் வந்து ஒரு சாத்தானாகவும் வேற ஒரு சக்தியாகவும் மாறிடுறாரு, கொலை பண்ணிடுறாங்க. ஸோ கொலைக்கு பின்னாலும் உள்ள ஒரு காரணம் வந்து ஒரு டெஸ்டிங். உண்மையாவே கடவுளா இருந்தாருன்னா ஒன்னும் இத்தனைக்காச்சும் வரலாம்ல, அவரு எதுக்கும் நம்ம ஒரு டவுட்டாவே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுறாங்க. அவர் எழுந்தும் வரல, சரி ஓகே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுலாம். ஸோ இது வந்து மார்ஷல் சாரின்னு சொல்லிய ஒரு அணுகுமுறை. இவர் என்ன சொல்றாருன்னா, வரலாறு வந்து நம்ம இந்த மாதிரி தான் அணுகணும், அது வந்து கேள்விகள் நிறைய கேட்கணும், ஏன் அப்படி நடந்திருக்கு, அதுக்கான காரணம் என்னங்கிறத ஆராயணும். இப்ப நம்ம வந்து அந்த பூரக்குடி மக்களுடைய பண்பாடு, அவங்க வரலாறு, அவங்க சடங்குகள், முறை இதெல்லாம் தெரியாம இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அசூம் பண்ணிப்போம், ஓகே அவங்க வந்து காட்டு முன்னாடித்தனமா பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அவங்க மனசு மாறிடுச்சு 2 நாள்ல அப்படிதான் நம்ம நினைச்சுப்போம். ஸோ அந்த பண்பாட்டு பின்புலம் தெரிஞ்சாதான் அவங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் சிந்தனைக்கும் காரணம் விளம்பும் அப்படிங்கிறது இது. இப்ப வந்து மார்ஷல் சாயில்ஸ் இந்த மாதிரி சொல்றாரு. அதை வந்து அடுத்து கணநாத் உபசாரிக்கு அதை மறுத்து பேசுறாரு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இது ஏன் சொல்ல வந்தேன்னா, ஹிஸ்டாரியன்ஸுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும், அது வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த பாதை வந்து நமக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் சொல்றது. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, உண்மையிலே விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுமா, கடந்த காலத்தில் நடந்ததை எவ்வளவு புரிஞ்சுக்க முடியும், அது வந்து சரியான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த கேள்விகளுக்கு வந்து வரலாற்றில் சுத்தமா விடைகளே கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாரை பத்தின ஒரு பின்பமா இருந்தாலும் சரி, யாரை பத்தின ஒரு புரிதல் நமக்கு சரி, என்ன மாதிரியான புரிதலா இருந்தாலும் அது உண்மையானதா, அது முழுமையானதா, இதுதான் மௌரியருடைய வரலாறா, இதுதான் அசோகரா, அவுரங்கசீப் இதுதான் இருந்தாரா, இந்த ஹவாய் மக்கள் வந்து இதனாலதான் ஜேம்ஸ் கொலை பண்ணாங்களா, இந்த கிரேட் கேட் மெசாக்கர் காரணம் இதுதானா அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதியான விடை வந்து நமக்கு கிடைக்கவே தோணுது. கலிங்க போர் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எல்லாமே நமக்கு வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு வந்து பலவிதமான வெர்ஷன்ஸ் கிடைக்குது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடும், அப்படி இருக்கக்கூடும், இது இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கடந்த காலத்தை பத்தின வெர்ஷன்ஸ் வந்து பல விதங்கள்ல இருக்கு. இலக்கியத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அது ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஒரே ஒரு நிகழ்ச்சியை வச்சு பல எழுத்தாளர்கள் கதை எழுதலாம், கவிதை எழுதலாம், அப்புறமா வந்து ஒரு கட்டுரை எழுதலாம், எல்லாமே ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹிஸ்டரியிலையும் வந்து ஹிஸ்டாரியன்ஸுக்குள்ள பல விஷயங்கள் வந்து ஒத்து போகாம இருக்கும். ஒரே விஷயத்த சிந்து சமவெளி பத்தி 20 விதமான கருதுகோள்கள் இருக்கும். அசோகருடைய காலத்தை பத்தி 30 வகையான ஒரு அணுகுமுறைகள் இருக்கும். புத்தர் பத்தின ஒரு பாதை வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெண்களுக்குள்ளவே வந்து ஒரு பிரிவுகள் இருக்கலாம், ஜெயினர்கள் ஒரு மாதிரி பார்க்கலாம், கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி பார்க்கலாம், கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே வேறு பார்வைகள் இருக்கும். ஸோ எந்த விஷயத்திலுமே ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் வரும்போது அது வந்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். உண்மைகள் சிலது இருக்கும். ஜேம்ஸ் குக் கொல்லப்பட்டார், எப்போது கொல்லப்பட்டார், அதுக்கான ஆண்டு தேதி, இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். அது வந்து ஹிஸ்டரியில மாறவே மாறப்போகுது இல்லை. அது வந்து நீங்க ரொம்ப பின்னாடி போனதான் அது மாறும். இப்ப வேத காலம் எப்போ தொடங்கியது, 20 காலம் எப்போ தொடங்கியது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் கொஞ்சம் குழப்பங்கள் இல்லைன்னா வந்து கருத்து முரண்கள் வரலாம். மற்றபடி பேசிக்கான ஃபேக்ட்ஸுங்கிறது வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது உடனே சொல்ல முடியும். ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கருத்துக்கு வந்து மாறுபடலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லலாம், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லலாம். இன்டர்பிரேஷன்ங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம இந்த புரிதலோட வரலாற்றின் வரலாறு எப்படி வளர்ந்ததுன்றத பார்க்கலாம். டெஃபினேஷன்லாம் நான் இப்ப போக விரும்பல, உங்களுக்கு ஏன்னா டைம் அதிகமா இருக்காது. திரும்ப திரும்ப சொல்றது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வரலாறு வந்து கடந்த காலம்,
நம்மளோட பேச ட்ரை பண்ணுது, நம்ம கிட்ட கத்துக்கணும், நம்ம வந்து பாடங்கள் நிறைய வச்சிருக்கு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அது விளையாட்டு மாதிரி இருக்கவங்க வந்து அப்படிலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. அது ஒரு பீரியட் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம அது உரையாடுன்னு நினைக்கிறதுலாம் நம்மளுடைய மன விஷயம், நம்ம அன்னைக்கு யோசிக்கிறது தான். ஸோ அசோக் ஏதாவது சொல்ல விரும்புறாரா அப்படின்னா சொல்ல விரும்புறாரு, ஆனா நமக்கு சொல்ல விரும்புறாரா, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம எதை எடுத்துக்கணும், அதெல்லாம் நம்மளுடைய முடிவுகள் தான். ஸோ கடந்த காலம் நம்மளோட பேசுதா அப்படின்னா நம்ம கடந்த காலத்தோட பேசிட்டு இருக்கோம், கடந்த காலம் நம்மளோட பேசுதான் நமக்கு தெரியாது. அதனால ஹிஸ்டரி பத்தின டெபினிஷன்ஸே கொஞ்சம் குழப்பமானதான் இருக்கும். ஸோ இப்போ வரலாற்றின் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல வந்து தகவல்களுடைய தொகுப்பு மட்டும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல்களை தொகுத்து வச்சு ஒரு நாட்டுடைய வரலாறு வந்து அப்போ அப்புறமே நடந்து அப்புறம் இந்த மாதிரி தொகுப்பு மட்டும். ஹிஸ்டோரியோகிராஃபிலையும் வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல ஹெரோடாட்டஸ் தான் ஆரம்பம் அப்படின்னா, ஹெரோடாட்டஸ் ஆரம்பிச்சு இப்போ உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்கலாம் யார் யாரு, கிரேக்கம் எப்படி இருந்தது, ரோமம் எப்படி இருந்தது, அப்புறமா வந்து மெசபடோமியால என்ன வரலாறு எழுதப்பட்டது, இந்த மாதிரியான தகவல்களை தொகுக்கிறது மட்டும் ஹிஸ்டோரியோகிராஃபி கிடையாது. ஹிஸ்டோரியோகிராஃபி அதுவும் ஒரு வகையான ஒரு அடிப்படை தகவல்கள் தான், ஆனா அனலிட்டிக்கல் பார்வையில் மட்டும்தான் வந்து ஹிஸ்டரியில வந்து முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இதுக்காக நம்ம வந்து பழைய வரலாற்றை படிச்சுட்டு இருக்கோம். ஹெரோடாட்டஸுடைய ஹிஸ்டரிஸ் வந்து எழுதப்பட்ட பல வருஷங்கள் ஆச்சு. இப்ப நமக்கு அதை படிக்கணுமா? பழைய வரலாறு நமக்கு தேவையா? அது உள்ள குறைகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, அது உள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியுது, அப்படி இருக்கும்போது படிக்கணுமா? ஸோ இப்போ வந்து கிளாசிக்கல் ஹிஸ்டரின்னு சொல்லப்படுற ஹெரோடாட்டஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து துசிடைட்ஸ் மாதிரியானவங்களா இருந்தாலும் சரி, சமீபத்தில் எழுதப்பட்ட வாய்ப்பு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வரலாறு, இந்திய வரலாறு எடுத்து பார்க்கும்போது நிறைய மாறிடுச்சு, இதுல நிறைய அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிரதி என்ன ஆகும்? அது வந்து நம்ம வந்து இங்க இருந்து நீக்க வேண்டிய ஒரு பிரதியா அப்படின்னா கிடையாது. அது வந்து வரலாற்றில் ஒரு பகுதியா மாறிடும், அதுவே ஒரு ஹிஸ்டரியா மாறிடும். ஓகே, இப்போ வந்து என்ன ஹிஸ்டோரியோகிராஃபில என்ன டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எடுத்துக்கோன்னா இப்ப சங்க இலக்கியம் எதுக்கு படிக்கணும்னு ஒரு கேள்வி வர்றாங்க. ஏன்னா இப்போ கவிதையை வளர்ந்துருக்கிற விதம் வந்து வேற, இப்ப நம்ம ஹேண்டில் பண்றது வேற, டெக்ஸ்ட் வேற, உரைநடை தான் இப்ப நமக்கு வந்து பிரதானமா இருக்கு. கவிதை 2வது முக்கியமா இருக்கு, அதிகமா எழுதப்படுறது உரைநடை தான். ஸோ அப்ப நம்ம கவிதை படிக்கணுமா, சங்க இலக்கியம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கான தேவை என்னன்றதும் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் ஹிஸ்டரியும் அதுக்கான தேவைகள் இருந்துச்சு. எதுக்கு இந்த வரலாறு படிக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து தொடங்கினோம், அது எப்படி படிப்படியா வளர்ச்சி அடைந்து இன்னைக்குள்ள ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நேர்கோடு அப்படின்னு தெரியணும். அப்படின்னா இந்த ஹிஸ்டரி வந்து நமக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ துறை சார்ந்த மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து ஒரு அதோடைய தொடர்ச்சி வந்து தெரிஞ்சுருக்கு. இப்ப இந்த ஜேம்ஸ் குக் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் குக் பத்தின ஒரு டெஃபினேஷன் வந்து முதல்ல வேற மாதிரி இருந்தது. இப்ப இந்த சாரின்ஸ் மாதிரி இருக்கவங்க அதை பத்தி பேசும்போது அந்த பார்வை நமக்கு மாறுது. இப்ப ரமிளா தாப்பமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடந்த காலம் வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடந்த காலத்தை பத்தி கடந்த கால மக்கள் ஒரு பார்வை வச்சிருப்பாங்கல்ல, அப்போ உள்ள நிகழ்காலம் அது அவங்களுடைய பார்வை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க தங்களுடைய கடந்த காலத்தை எப்படி வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா உள்ளுக்குள்ள ரொம்ப இது வந்து உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் வந்து ஹிஸ்டரியில வந்து ஒரு சுவையான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஹெரோடாட்டஸ் வந்து இப்போ வரைக்குமான ஹிஸ்டரிஸ் வந்து யாரை எழுதியிருக்காங்க, யாருக்காக எழுதப்பட்டது அந்த பிரதி, அது எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றது, எப்படிப்பட்ட அது வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆச்சு, மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த கேள்விகள்லாம் கேட்டுதான் வந்து ஹிஸ்டோரியோகிராஃபில வந்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதோ, இந்த பீரியட் தான் முக்கியமானது, இந்த பீரியட் 2 காலம், இந்த பீரியட் வந்து முக்கியம் கிடையாது, இதுல தகவல்கள் கிடையாது, எனவே இதை பத்தி நம்ம படிக்க வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு ஒதுக்குற போக்கு இல்லாம ஒரு ஹிஸ்டாரியன் வந்து எல்லா காலத்தை பத்தியும் கவனம் கொடுத்து ஆராயணும். தரவுடை இல்லாத இடத்துல தரவுடை இல்லைன்னு சொல்லலாமே தவிர, அது இருந்த காலம்னு ஒரு பேர் கொடுக்குறதோ இல்லைன்னா அதை பத்தி நமக்கு வந்து ஒரு நம்மளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதோ இல்லாம இருக்கும். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடிதான் வந்து ஹிஸ்டரியில வந்து தியரின்றது அதிகமா வர ஆரம்பிச்சு. இப்போ தியரிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் பேசும்போது ஹிஸ்டரி பத்தின நம்ம பார்வையும் வந்து மாறிச்சு. அப்போ வந்து என்ன அடிப்படையா கற்றுக்கிறது என்னன்னா, கடந்த காலத்தில் பல வகைகளை பார்க்க முடியும், பல விதமான உண்மைகள் இருக்க முடியும். ஒரு டிடெக்டிவ் மாதிரி நான் மௌரியன் பீரியட் 6000 கண்டுபிடிச்சிட்டேன்,
இந்த உண்மையாலதான் நிர்மலா தாக்கூர் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் பீரியட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் உள்ள ஒரு ஹிஸ்டாரியன் வந்து அதை பார்க்கும்போது ஒரு சில கேப்ஸ் தெரியுது அவங்களுடைய பார்வைகள்ல. சில தரவுகள் வந்து புதுசா கிடைக்கலாம், இல்லைன்னா அந்த தரவுகளை வந்து நிர்மலா தாக்கூர் அணுகிய விதத்துல வந்து இவங்க மாறுபட்ட முறையில சிந்திக்கலாம். அந்த மாதிரி சிந்திக்கும் போது வரலாறு மாறும். அப்படி மாறும்போது வந்து நம்மளுடைய பார்வை வந்து மாறுது. ஸோ ஒரு காலத்தை பத்தி ஒரு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து நடந்து பல வருஷங்கள் ஆச்சு, ஆனா அதை பத்தி இன்னமும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரஷ்யன் ரெவல்யூஷனும் இன்னமும் படிக்கிறோம். ஸோ கியூபன் ரெவல்யூஷன் இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். இந்திய சுதந்திர போர் வந்து நம்ம எழுதி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம், ஆனா அது இன்னும் எழுதப்படலை. ரீஜனல் ஹிஸ்டரின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ கான்பூர்ல, லக்னோல, தமிழ்நாட்டுல என்ன இருந்தது பத்தி நமக்கு தெரியாது, முழுக்க தெரியாது. இப்பதான் வந்து தளபதியுடைய அந்த வஉசி பத்தின புக் வந்தது பிறகுதான் இங்க பேசும்போது தெரிஞ்சது. அவங்கெல்லாம் வஉசியும் இருக்கான்றது இப்ப இப்போ நேரு வந்து இந்தியா கண்டடைஞ்ச மாதிரி இங்க உள்ள சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து வஉசியை கண்டடிச்சிருக்காங்க புதுசா. ஸோ அவங்க வந்து இப்ப அடுத்த வாட்டி எழுதும்போது, எக்கனாமிக் ஹிஸ்டரி எழுதும்போது கண்டிப்பா வந்து சுதேசி கப்பலை வந்து அவங்க குறிப்பிட்டோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து பெங்கால்ல ஆரம்பிச்சு நார்த் இந்தியாவோட முடிக்க முடியாது. ஸோ சவுத் இந்தியால ஒரு எக்கனாமிக் ரீதியாகவும் ஒரு தேசிய ரீதியாகவும் ஒரு தலைவர் செயல்பட்டிருக்காரு, ஒரு கப்பல் வாங்கி விட்டுருக்காரு. அது வந்து அவருடைய சிரமங்கள் வந்து நிறைய பலவிதமான கடினமான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அது எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க அது தெரிஞ்சுட்டாதான் அந்த தொழில் சங்க வரலாறோ, தொழில் வரலாறோ, இல்லைன்னா பொருளாதார வரலாறோ முழுமையடையும். இந்த மாதிரி வந்து ஹிஸ்டரி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. இது வந்து நம்ம கேட்கிற கேள்விகளை பொறுத்து, நம்ம அணுகிற மெத்தட்ஸை பொறுத்து ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் மாறும். எப்படி போது அவங்க நிர்மலா தாக்கூர் சொல்றது வந்து புது கேள்விகள், அப்புறமா புது விதமான பார்வைகள் வரும்போது மாறும். இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ ஹிஸ்டரியோட ஆரிஜின்ஸ் எப்பயுமே வந்து தொடக்க புள்ளின்றது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். எந்த ஒரு இலக்கியத்தின் தொடக்க புள்ளி, இல்லைன்னா வந்து தொழில்நுட்பத்தின் தொடக்க புள்ளி ஆரம்பிச்சு எந்த இடத்துல தொடங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம குழப்பம் இருக்கும். ஹிஸ்டரியில வந்து அதுக்கப்புறம் நிறையவே இருக்காது. ஏன்னா முழுக்க இருளான ஒரு பிரதேசம் தான், எங்க ஆரம்பிக்கணும் அப்படி முடிக்கும். இப்ப இந்திய வரலாறே பாத்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் வேத காலம் தான் முதல்ல இருந்தது. அதன் பிறகு சிந்து சமவெளி வாரியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரா நமக்கு படிக்க வேண்டிய விஷயமா மாறிச்சு. அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு 2000-5 வருஷம் ஹிஸ்டரி புதுசா கழிச்ச மாதிரியான ஒரு நிகழ்வு அது. ஸோ அப்போ கண்ட்ரியோட விஷயம் மாறுற மாதிரி உலக அளவுல வரலாறு பத்தின விஷயம் வந்து கண்டிப்பா மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தொடக்கத்தை வந்து எப்பயுமே வரலாற்று ஆசிரியர் வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அது குழப்பமான ஒரு இடம், ஒரு இருளான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஆரம்பிப்பாங்களே தவிர தீர்மானமா தொடக்கத்தை வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே. ஒரு மன்னருடைய தொடக்கமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா நமக்கு வந்து தெரியாது என்ன நடக்குது. ஸோ அதே மாதிரி வரலாற்றுடைய தொடக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, எழுதப்பட்டதுதான் தொடக்கமா இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து ஓரல் ஹிஸ்டரியா தான் இருந்திருக்கும். ஒரு விஷயத்த பத்தி அவங்க பேசியிருப்பாங்க, மக்கள் வந்து உரையாடி இருப்பாங்க, எப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதை பத்தி நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. சமீபத்திய ஓரல் ஹிஸ்டரி நமக்கு தெரியாத போது ஹிஸ்டரியில வந்து என்ன நடந்திருக்கு, அந்த வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்துல ஓரல் ஹிஸ்டரியா என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எழுத்துல இருந்து தான் நம்ம வந்து பதிவுகள்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலி இதே ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம ஹிஸ்டரியில. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பதிவுகள் பண்ண முடியாத உங்களுடைய வரலாறு வந்து வரலாறாவே இல்லை. இப்போ ஒரு பழங்குடிகளுடைய வரலாறு சொல்றோம்னா அது வந்து பதிவு பண்ணப்படாததாலேயே அந்த வரலாறு வந்து ஒரு இந்திய வரலாற்றிலோ உலக வரலாற்றிலோ அவங்க வந்து இடம் பெற முடியல. அது தனியான ஒரு துறையா, தனியா வந்து அதை வந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயமா, கடினமான ஒரு சப்ஜெக்டா மாறிடுச்சு. ஸோ அதனால எழுத்து வந்து ஒரு வகையில் நல்லது, இன்னொரு வகையில அது வந்து ஒரு குழப்பத்தை தான் அதிகமாக ஏற்படுத்துது. இப்ப பாத்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்ம் வந்து யூனிஃபார்ம் மாதிரியான சித்திர எழுத்துக்கள் இருந்துதான் வந்து ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்ற முறை வந்து ஆரம்பிச்சது. அது வந்து இஜிப்ட் மெசபடோமியா தான் வந்து பொதுவா சொல்றாங்க. சைனாலையும் அப்புறமா அது அரபிக்லயும் வந்து அந்த ட்ரெடிஷன் வந்து நீண்ட காலமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சைனீஸ்ல வந்து ஷீன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது வந்து பெரும்பாலும் வந்து கடவுள்களுடைய விஷயங்கள், அப்புறமா மன்னர்கள், அவங்களுடைய கதைகள், அவங்களுடைய திருவிளையாடல்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் அதுல. ஸோ அதுதான் ஹிஸ்டரின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமா இருக்கு. ஏன்னா அப்ப உள்ள மக்கள் வந்து எதை ஹிஸ்டரியா நினைச்சிருக்காங்க, எதை முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காங்க, எதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் தான் நம்ம வந்து இப்ப பார்க்கணும். இப்ப இந்தியாவில வந்து இதிகாச புராணங்கள், அந்த மாதிரியான வேத காலம், வேதம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வாய்மொழியா இருந்து அதன் பிறகு வந்து அது மாறி. அரபிக்ல வந்து கபால் சொல்றாங்க. அதுல வந்து கொஞ்சம் அரபிக்ல தான் நமக்கு கொஞ்சம் வந்து வளர ஆரம்பிக்குது வரலாறுன்றது. அவங்க வந்து
தோராயமான சில தேதிகள், அப்புறமா இதுக்கு அடுத்தது என்ன, அவங்களுக்கு அடுத்தது என்னன்ற மாதிரியான ஒரு தொடர்ச்சி வந்து வரலாற்றுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அரபிக்ல வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கிரீக்ல இருந்து தான் எல்லாமே சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து ஹிஸ்டரின்ற வார்த்தைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அது வந்து தேடி போவது, என்கொயரி, அப்புறமா என்கொயரி பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதுவும் சேர்த்துதான் வந்து நம்ம ஹிஸ்டரின்னு சொல்றோம். கிளாசிக் எப்படி வந்து ஆரிஜின்ஸ் வந்து குழப்பமான விஷயமோ அதே மாதிரி வந்து கிளாசிபிகேஷன் எப்பயுமே வந்து குழப்பமான விஷயம் தான். பொதுவா எல்லாரும் பயன்படுத்துற விஷயங்கள் வந்து நீண்ட காலமா பயன்படுத்துறது வந்து பண்டைய காலம், மத்திய காலம், அப்புறம் நவீன காலம். இது வந்து ஒரு வகையில பிரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்திய வரலாறு எடுத்துட்டோம்னா ப்ராடா பிரிக்கணும் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. இதை வந்து ஜேம்ஸ் மில் மாதிரியானவங்க வந்து கொலோனியல் ஆட்கள் வந்து எழுதும்போது அதை வந்து இந்து இந்தியா, முஸ்லீம் இந்தியா, நவீன இந்தியான்னு சொல்லி பிரிக்கிறது. அதே பிரிவுகள் தான். அந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். சுல்தானுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பீரியடு, அப்புறமா வந்து இஸ்லாமிக் பீரியட் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கு பிறகு நவீன காலம் ஆரம்பிக்கும். இது வந்து இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்கு. இந்த பிரிவினைகளுக்கு பின்னாடி பிரிவினைகள் பின்னாடியே வந்து நிறைய அரசியலும் இருக்கு. ஏன் இப்படி பிரிக்கிறாங்க, ஏன் இதோட ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வரலாற்றுல எப்பவுமே அந்த மாதிரி முடிக்கிறது இல்லை. இப்போ 1789 ரெவல்யூஷன் பிரான்ஸ் அப்படின்னா அந்த வருஷத்துல ஆரம்பிச்சது கிடையாது. அது பல வருஷங்களா அதுக்கான தொடர்ச்சி இருக்கும். அப்போ வெடிப்பு நடந்திருக்கும் 1857 அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது வந்து அப்போ வந்து அது ஒரு பீக் பாயிண்டா எடுத்தது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தெரியும். ஸோ கிளாசிபிகேஷன் வந்து எப்பயுமே வந்து ப்ராப்ளமா இருக்கு, தொடர்ந்து விவாதிச்சுட்டே இருக்காங்க. அது இப்போ வந்து ஃபவுண்டேஷன் எங்க ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனையோட ஆரம்பிக்கும் போது ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்லும் போது, இல்ல ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் ஹிஸ்டரின்னு சொல்லும் போது, நான் சொன்ன மாதிரி தொடக்கம் வந்து குழப்பமான ஒரு இடத்துல இருக்கணும். ஓரளவுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கிற ஒரு இடத்துல வந்து பிரிச்சு இந்த இடத்துல வந்து பிரிச்சுக்கலாம், இங்க இருந்து மத்திய காலத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கால வழியில தான் பிரிக்கிறாங்க. இப்போ உள்ள வரலாறு வந்து ப்ரீ மாடர்ன், அப்புறமா மாடர்ன்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ப்ரீ ஹிஸ்டரி அந்த மாதிரி வரலாறு முந்தைய காலகட்டம், அதே மாதிரி மாடர்னிட்டிக்கு முந்தைய காலகட்டம். அப்படி பார்க்கும்போது வெஸ்டர்ன், சைனீஸ், அரபிக் இவங்கெல்லாம் வந்து இந்த தாட்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவங்க வரலாற்று அணுகிய விதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனர்களும் அரேபியர்களும் வரலாற்று அந்த நிறைய வந்து பங்களிப்பு பண்ணியிருக்காங்க பார்க்குற முறையில். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இந்த கொலோனியல் டைம்ல தான் வந்து ஹிஸ்டரியை வந்து முறையா எழுதக்கூடிய, அதாவது அவங்க பார்வையில முறையான வரலாற்று பதிவு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்த பிறகுதான் நடக்குது. அது நம்மளும் நிறைய பேர் ஏற்றுப்போம் ஆக்சுவலா. ஏன்னா அது மாதிரி வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கூடி தேவர்கள் இருந்தாங்க, பலவிதமான மன்னர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ராஜாவை எடுத்துக்கிட்டா அவங்க வந்து அவங்க ஆட்சி பண்ண முறையை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 வருஷம் 500 வருஷம் அந்த மாதிரி ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 ஆண்டுகள் இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு மித்தாலஜியோட சேர்த்து ஹிஸ்டரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணு சிரிப்பா இருந்தது, இன்னொன்று வந்து சீரியஸ்னஸ் கிடையாது. அதனால இந்தியாவுக்கு வந்து வரலாறுன்னு ஒண்ணு கிடையாது, வரலாற்று உணர்வு கிடையாது, வரலாறு வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. சீனர்கள் மாதிரி, அரேபியர்கள் மாதிரி, பெர்ஷியர்கள் மாதிரி, பிற சமூகத்தினர் மாதிரி இந்தியாவில வந்து வரலாற்றை பதிவு செய்யும் வழக்கு கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை வந்து பிற ஆய்வாளர்கள்லாம் கேள்விக்கு உட்படுத்துறாங்க. அது எப்ப நடக்குது அப்படின்னா, முதல்ல வந்து கொலோனியல் ஹிஸ்டரிஸ் எழுதுறாங்க. அதன் பிறகு ஒரு தேசியவாதையால் அலை வந்து பெரியாரோட கிளம்புது அந்த சுதந்திரத்துக்கு பிறகு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஐடென்டிட்டி அடையாளம் தேவைங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, நமக்கான வரலாற்றை நாமே உருவாக்கிப்போம். பிரிட்டிஷ்காரர்களுடைய கொலோனியல் அதிகாரிகளுடைய பார்வையில் இந்திய வரலாறு எழுதப்பட வேண்டாம், நம்ம புதுசா உருவாக்கும் சொல்லிட்டு இப்ப ஆசி மஜூம்தார், RS சர்மா இந்த மாதிரி நிறைய வரலாற்று ஆசிரியர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து புதிய முறையில இந்திய வரலாற்றை அணுகி அவங்க வந்து புதுசா மாத்துறாங்க எல்லாமே. அப்ப வந்து ஆனா அப்பவும் அவங்க சில குழப்பங்கள் இருக்கு. எப்படி ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு எப்படி அணுகிறது, ஏன்ஷியன்ட் இந்தியாவை எப்படி அணுகிறது, அந்த வரலாறு வந்து இந்த குழப்பமான ஒரு மித்தாலஜிக்குள்ளதானே இருக்கு, அது எப்படி வந்து நம்ம ஹிஸ்டரியா மாத்துறது, அதை ஹிஸ்டரி எடுக்க முடியுமான்ற குழப்பங்கள்லாம் இருக்கு. அது வந்து புதிய ஆய்வாளர்கள் பிரமிளா தாப்பர் மாதிரியானவங்க வந்த பிறகுதான் அதுலயும் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இதே வேதம், இதே இதிகாசம், புராணங்கள், இதே மாதிரியான மத சம்பந்தமான நூல்களா இருந்தாலும் அதை வந்து அதுல இருந்து வரலாற்று தரவுகளை சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன்லயும் இதே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பங்களிப்பு இந்திய வரலாற்றுல பார்க்கும்போது அந்த கான்செப்ட்ஸை இங்க அப்ளை பண்ணி அதை இன்னும் விரிவாக்கி
இந்திய வரலாற்றின் ஆரம்ப புள்ளியை வந்து ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதுல வந்து ஒரு வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுடைய ஹிஸ்டரி வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து கொசாம்பி போன்றவங்களும் வந்து அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்ப இன்னும் ஒரு சயின்டிபிக்கா நிறைய தரவுகளோட இப்போ வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா இந்த சான்ஸ்கிரிட்ல பிராகிருத்திலையும் பாலிலையும் மற்ற ரீஜனல் லாங்குவேஜ்லயும் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மற்ற மொழிகள்லயும் இருக்கிற இலக்கிய பதிவுகள், அப்போ உள்ள இந்த ரிச்சுவல்ஸ் பத்தின விஷயங்கள், இறைவனை சிந்தித்து பாடப்பட்ட பாடல்கள், இந்த மாதிரியான ரிலீஜியஸ் அதே சமயம் அது கொஞ்சம் கொஞ்சம் மற்ற விஷயங்களும் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்துதான் வந்து ஹிஸ்டரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அரேபியர்கள் படிச்சுட்டு வந்தது பிறகு அவங்க மன்னர்களை பத்தின கொஞ்சம் கொஞ்சமா மன்னர்களை பத்தின டைட்டில் வர ஆரம்பிக்குது. அது நடந்ததுக்கு அப்புறமா ரீஜனல் லாங்குவேஜ்ல வரும்போதுதான் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த பகுதிகள் சார்ந்த மன்னர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் கொலேட் பண்ணி தான் வந்து இந்திய வரலாறு உருவாச்சு. ஸோ இது வந்து ஏன் இவ்வளவு சவாலா இருந்தது மற்ற நாடுகளுக்கு மாதிரி இல்லாம ஐரோப்பா எடுத்தீங்கன்னா வந்து இப்போ பிரான்ஸோடைய ஹிஸ்டரியோ இல்லை ஜெர்மனியோட ஹிஸ்டரியோ இந்த அளவுக்கு குழப்பம் கிடையாது. ஏன்னா நிலப்பரப்பும் சின்னது, அவங்களுடைய கல்ச்சரும் ஓரளவுக்கு வந்து அந்த பகுதிக்கு உட்பட்டு. இந்தியா வந்து கிட்டத்தட்ட உலகம் மாதிரி பிரிஞ்சிருக்கு. அதாவது மலைகள், அப்புறமா டெசர்ட்ஸ் ஒரு பக்கம், வெட்லேண்ட், நிறைய விதமான நிலப்பரப்பு இருக்கு, வாழ்வியல் முறை வேற மாதிரி இருக்கு. இப்போ தமிழ்நாடு, அப்புறமா வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய ஒரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு அணுகுமுறை, கம்ப்ளீட்டா வந்து வெவ்வேறு விதமான மொழிகள் எல்லாமே வந்து மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் தொகுத்து இந்திய வரலாறு எழுதுறது இன்னைக்கு தெரிய வரைக்கும் சாத்தியமே கிடையாது. எல்லாருக்கும் நிறைவடைக்கக்கூடிய, எல்லா பகுதிகளையும் கவர் பண்ணக்கூடிய, எல்லா மொழிகளையும் உள்ளடக்கிய, எல்லா பண்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு வரலாறு வந்து எழுதவே முடியாது. மேக்சிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஜனல் ஹிஸ்டரின்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டின் வரலாறு எழுதும்போது தமிழ்நாடு முழுக்க கவர் ஆகணும், அதுலயும் கவர் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டரி வந்து எப்பயுமே ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் மாதிரி தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு துறைதானே தவிர எந்த பகுதியும் முழுமை அடையல. ஸோ நம்ம வந்து இதுல வந்து இந்துக்களுடைய வரலாறோட ஜெயினர் புத்தர்களுடைய இந்த பதிவு செய்யற முறை வந்து அவங்ககிட்ட அதிகமா இருந்தது. இந்துக்கள் வரலாற்று எழுது முறைன்னு பாத்தீங்கன்னா அது நிறைய நான் சொன்ன மாதிரி இந்த கடவுள் விஷயங்கள் இருக்கும். இப்ப ஜெயின்ஸ் அண்ட் புத்திஸ்ட் வந்து அதுலேயும் கடவுள் இருந்தாலும் அதுல வந்து அது போக எக்ஸ்ட்ராவா வந்து மக்களுடைய கதைகள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கு. இப்போ கிறிஸ்துவ வச்சு பிரிக்கிற மாதிரி ஹிஸ்டரியை வந்து ஹெரோடாட்டஸ்க்கு முன்னாடி ஹெரோடாட்டஸ்க்கு பின்னாடி ஓரளவுக்கு பிரிக்க முடியும். ஏன்னா ஹெரோடாட்டஸ் தான் முதல் முறையா வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியோகிராஃபிலையும் சரி உலக அளவிலையும் சரி ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நூல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தான் வகுத்து கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்ட் எடிஷன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது. மன்னர்கள் விரும்பிய கதைகள், இல்லைன்னா கடவுள்கள் விரும்பிய கதைகள், அவங்களுக்காக எழுதிய கதை, இவங்களுக்காக எழுதின கதை, அந்த மாதிரிதான் வரலாறு இருந்தது. ஹெரோடாட்டஸ் தான் முதல் முறையா ஒரு ப்ரோஸ் உரைநடையில வந்து மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு கதையை மக்களுக்கு வரலாற்றை கொண்டு போகணும், என்ன நடந்ததுன்னு தெரியணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட வரலாற்றை ஒரு புது வகையான ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லணும் ஹிஸ்டரியில. இவர் வந்து எழுதினது வந்து முதல் முறையா எழுதினது வந்து போருடைய கதை தான். கிரேக்கத்துக்கும் அப்புறமா இருந்த கதையை தான் அவர் வந்து எழுதினாரு. இது வந்து ஹெரோடாட்டஸ் எழுதும்போது போர் நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த போர்ல வந்து பெர்ஷியன்ஸை வந்து கிரீக் வந்து ஜெயிச்சுட்டாங்க. இதுதான் கதை. ஸோ அவர் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இது இந்த போர் சொல்லணுங்கிறது. ஸோ அவருடைய ஹிஸ்டரிஸ் புக் வந்து இப்ப எடுத்து படிச்சா கூட அது வந்து பல வகைகள்ல வந்து ஒரு முன்னோடி புத்தகமா இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஹிஸ்டரி ரைட்டிங் ஈஸியா சொல்லிட முடியும். ஏன்னா அவருக்கு நிறைய பண்புகள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் முறையா வந்து சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட பேசணுங்கிற மாதிரி ஹிஸ்டரியை கொண்டு போனது வந்து ஜனநாயகப்படுத்துதல் சொல்லலாம். அந்த விஷயத்த ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டுமே இல்லாம அதுல வந்து அரசர்களும் வருவாங்க, மக்களும் வருவாங்க, போர்கள் நடக்கும், எல்லா விதமான காட்சிகளும் இருக்கும். இருந்தாலும் அந்த கதை ஆடியன்ஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தா பொதுமக்களுக்கானது. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் போய் பார்த்த வரைக்கும் இப்படி நடந்தது, அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. இதுதான் அதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹிஸ்டரி, நான் சொல்றதுதான் நடந்தது, இப்படிதான் மன்னர்கள் இருந்தாங்க, இது தெரிஞ்சுக்கோ,
இதை வந்து படிச்சு வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க மாதிரியான ஒரு டோல்ல தான் வந்து நடந்து ஹிஸ்டரிலாம் எழுதப்பட்டது. ஹிஸ்டரியோ இல்லைன்னா ஒரு மன்னர்கள் பத்தியோ கடவுள் பத்தியோ. இதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் மனிதனா மாறி, போர் நடக்கும்போது நான் இல்லை, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, ஆனா சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், சில பேர்கிட்ட பேசி அவங்க இதை சொன்னாங்க, சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஆனா உண்மையான எனக்கு தெரியல அப்படின்றதையும் அவர் சொல்றாரு சில இடங்கள்ல. சில இடங்கள்ல வந்து இந்த கதை சொல்றாங்க, ஆனா வேகமா உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து கற்பனை கலந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான குறிப்புகளை வந்து அவர் நூல் ஃபுல்லா அங்கங்க வந்து சின்ன சின்னதா சொல்லிட்டே போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கிரானிக்கல் பண்றாரு எல்லாத்தையுமே. கிரானிக்கல் பண்றதோட விடாம தன்னுடைய கருத்துக்களையும் அங்கங்க அவர் சொல்லிட்டே வராரு. இதை பார்த்துக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னன்னா முதல் முறையா ஹிஸ்டரியில வந்து வாசகர்கள் கிட்ட, ரீடர்ஸ் கிட்ட வந்து ஒரு பொறுப்பை விட்டுறாரு அவர். நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க, நான் தெரிஞ்சதான் எழுதுறேன், இதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நடந்தது, இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறது நீங்க உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர் டோன் வந்து புக் ஃபுல்லா இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹிஸ்டரியில. ரெண்டாவது வந்து அவர் வந்து கிரேக்கர், அவரு அவங்க எதிரிதான் வந்து பெர்ஷியன்ஸ். ஆனா எந்த இடத்துலயுமே வந்து அதிகமா எந்த இடத்துலயுமே சொல்ல முடியாது, பெரும்பாலும் அது கிரேக்கர்களோட உயர்வு படுத்துற ஒரு கதை தான். ஏன்னா நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்க எதிரிகள் தோத்துட்டாங்கன்னு ஒரு ஹீரோய்க்கான விஷயமா தான் கொண்டு போறாரு. ஃபுல்லா வந்து ஒரு சினிமாட்டிக்கா எப்படி கிரேக்கர்கள் வந்து மேல போயிட்டே இருக்காங்க, வாசிகள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போறாங்க, இறுதியில் கிரேக்கம் என்றது நாங்க ஜெயிச்சிட்டோம், அதுதான் அந்த கதையோடைய விஷயம். ஆனா அந்த கொண்டாட்டம் எல்லாம் இருந்தாலும் அவர் என்ன பண்ற, 2 விஷயம் பண்றாரு தொடர்ந்து. ஒண்ணு வந்து கிரேக்கங்களை பத்தி உயர்வா சொல்லிட்டே இருந்தாலும் பல இடங்கள்ல வந்து அவங்க தவறுகளை சொல்றாரு. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கணும், இந்த மாதிரி பண்ணல, அவங்க பெரிய ஒற்றுமை பத்தி எல்லாம் பேசுறாங்க, ஆனா ஒற்றுமையாக இல்ல, இடங்களை சண்டை போட்டு பிரிச்சு இருக்காங்க, கிரேக்கத்துல வந்து அது இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மை கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எதிரியான பாசிகளை பத்தி பேசும்போது அவங்க மோசமானவங்க, காட்டு மிராண்டிகள், இந்த மாதிரியே சொல்லிட்டு போவாங்க. அவங்ககிட்ட சில ஒற்றுமைகள் இருக்கு, அவங்க மக்கள் வந்து உண்மையா இருக்காங்க, வீரத்தோட ஃபைட் பண்றாங்க, நிறைய சமயம் வந்து கிரேக்கத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க, அது காரணம் அவங்களுடைய எபிலிட்டிஸ் தான். அந்த மாதிரி வந்து எதிரிகளை பத்தி உயர்வா பல இடங்கள்ல வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே. இதுக்கு முன்னாடி வந்து ராஜா பத்தி எழுதும் போது நாங்க ராஜா வந்து ஒரு டூருக்கு போனோம்னா அவருக்கு 1000 கைகள் வந்துடும், அவருக்கு அவருடைய ஒரே ஒரு ஆயுதத்துக்கு போட்டோம்னா 6 பேர் ஆவாங்க, இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டமான ஒரு கற்பனையும் ஒரு நிகழ்வுனா அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டரிஸ்ல வந்து முதல் முறையா நம்ம வந்து ஒரு ரியலிஸ்டிக் அக்கௌண்ட், கம்ப்ளீட்டா 100% சொல்ல முடியாது, பட் பெரும்பாலான இடங்கள்ல ரியலிஸ்டிக்கான அக்கௌண்ட் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அவர் வந்து போறாரு அப்படின்னா, நிறுத்திக்கலாம். அது கிரேக்கர்களுக்கு கடவுள் முக்கியம், நம்ம அப்படி தெரியும், அவங்களுடைய பலவிதமான கடவுள்கள் இருக்காங்க. வைனுக்கு ஒரு கடவுள், வீரத்துக்கு ஒரு கடவுள், எத்தீனா, நிறைய பேர் இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடவுள்கள் எல்லாமே வந்து கிரேக்கர்கள் அல்லாத மத்தவங்கிட்ட தான் வந்து இருக்க முடியும், நம்ம கிட்ட வந்து கடவுளே கிடையாது, ஜிப்ல இருந்து கடை வாங்கியிருப்போம், அங்க இருந்து கடை வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அப்போ உண்மையிலே ஒரு புரட்சிகரமான ஒரு வாதம் தான். ஏன்னா நம்மளுடைய நாட்டுல இருந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அவர் வந்து கிரேக்கத்தின் கதையை எழுதுறாரு. ஆனா இந்த கடவுள்கள்லாம் விழுந்து வந்தவங்களாதான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. இது வந்து ஹெரோடோட்டஸை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹிஸ்டரி எனக்கு ஆக்கியிருந்தோம். நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்காரு. அதே மாதிரி முக்கியமா ஒரு நம்ம பார்க்கணும் இல்லையா, கேட் மெசேஜர் பார்க்கணும் இல்லையா, அதுக்கான தொடக்கமா இதை சொல்லலாம் உங்களுக்கு ஹெரோடோட்டஸ். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பாரசீகர்களை பற்றி படிக்கும்போது அவங்களுடைய கஸ்டம்ஸை புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய பண்பாட்டு முறை, இதெல்லாம் வந்து நம்ம கிரேக்கர்களை தெரிஞ்சுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அறிவை வந்து விரிவாக்கிட்டே போகணும் அப்படின்றத சொல்றாரு. அதை வந்து கூர்ந்து கேட்டு அவங்களுடைய கதைகள்லாம் ரிச்சுவல்ஸ் பத்தி எல்லாம் நிறைய விசாரிச்சு அதை சேர்த்து எழுதியிருக்காரு. ஹெரோடோட்டஸை முக்கியமான புள்ளியா வச்சுட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு வரலாறு வளர்ந்த கதையை வந்து கொஞ்சம் வேகமான ஒரு நகர்வா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்லைட்மெண்ட் இந்த அறிவொளி காலத்துல வந்து 17th 18th சென்ச்சுரி, இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த ஹிஸ்டரிஸ், நம்ம ஹெரோடோட்டஸ் ஹிஸ்டரிஸ்லயும் கடவுள் கொஞ்சம் கொஞ்சம் டிவைனிட்டி, கொஞ்சம் கொஞ்சம் அந்த அசாதாரணமான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளா, அதுக்கப்புறமா கூட வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெருமிதங்கள், அப்புறமா வந்து கடவுள்கள் இதெல்லாம் வந்துட்டே இருப்பாங்க பல விஷயங்கள்ல. ஸோ அந்த இருந்து கம்ப்ளீட்டா வெளில வந்ததுன்றது மாடர்னிட்டி வந்த பிறகுதான். அப்பதான் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா மக்களுடைய கதைகள் பற்றி, அதாவது மக்களுடைய கதைகள் மட்டும் இல்ல, கதைகள் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஹிஸ்டரின்றது ரியலிசம் பத்தி மட்டும்தான் இருக்கும்.
அதுல வந்து எக்ஸ்டர்னல் எலிமெண்ட் உள்ள வரக்கூடாது, கடவுள் உள்ள வரவே கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ரொம்ப சமீபத்துலதான் ஹிஸ்டரி நடந்திருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டரி டெக்ஸ்ட் எல்லாத்துலயும் எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் நீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் நம்பிக்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் வெளில வந்து சயின்டிபிக்கான விஷயமா அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதுல வந்து வால்டேர் மாதிரியான நாட்கள்லாம் முக்கியமானவங்க. அதன் பிறகு வந்து அங்க போக வேணாம், பழைய காலத்துல நம்ம திரும்ப வரணும், மத்திய காலத்துல இருந்து வெளியில வரணும், பண்டைய காலத்துல இருந்து வெளியில வந்து நவீன வரலாறு எழுதணும் அப்படின்னு ஒரு குரல் வந்துட்டே இருக்கு. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா திரும்பவும் ஏக்கத்தோட பழைய காலத்து திரும்பி பார்க்குற ஒரு தேர்வு ஆரம்பிக்குது. இப்போ எழுதிய திரும்ப திரும்ப நடந்திருக்க விஷயம் தான். ஒரு மாடர்னிட்டி வரும்போது திரும்பவும் நமக்கு வந்து அப்பெல்லாம் லைட்டே இல்லாத இடத்துல வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமா இருந்திருக்கும். டிரான்ஸ்போர்ட்டே இல்லாதப்போ நடந்து போயிருப்பாங்க மக்கள். அது வந்து ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, ஆனா அது ஒரு நல்ல லைஃபா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் திரும்ப நடக்குது ஹிஸ்டரியில. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ரூசோ மாதிரி நாட்கள்ல வந்து ஒரு கனவு காண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து திரும்ப பழைய காலத்து தேக்கத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு திரும்ப நம்ம போய் சென்றடையணும். அது இப்போ நம்ம பார்க்கலாம், பொற்காலத்துக்கு திருப்பி போகணும், அந்த மாதிரி வரலாறு இருந்திருக்கு இந்தியாவுக்கு. அந்த மாதிரி வரலாறு வந்து அமெரிக்காவுக்கு இருந்திருக்கு, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மேக் இந்தியா கிரேட், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து ஒரு வகையான கனவு தான். அந்த கனவு பின்னாடி என்ன இருக்குன்னா, அப்போ உள்ள மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருந்தாங்க, பிரச்சனையே இல்லாம இருந்தாங்க, அப்ப சமூகம் ரொம்ப நல்லா இருந்தது, உயர்வா இருந்தது, முன்னோர்கள் எல்லாம் வகுத்து வச்ச எல்லாம் ரொம்ப உன்னதமானது அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாட்டான ஒரு பார்வை தான். ஸோ ஹிஸ்டரி நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். எல்லா காலத்துலயுமே போக நடந்திருக்கு. நம்மளுடைய இந்திய வரலாற்றுல பல இடங்கள்ல வந்து அறம் பத்தின வலியுறுத்தல் இருக்கு, ஒற்றுமையா வாழ வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, பீஸ், நான் வயலன்ஸ் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்திருக்காங்க. இலக்கியங்களும் சரி, அசோகருடைய கல்வெட்டுகள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து எல்லாரும் சேர்ந்து வாழணும், பிரிஞ்சிருக்க கூடாது, மத ரீதியான பிளவுகள் இருக்கக்கூடாது, இந்த விஷயங்கள் வலியுறுத்திட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அந்த மாதிரி இல்லைன்னு தானே தெரியுது. ஸோ ஆல்ரெடி அப்படி இருந்தாங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அறிவியல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எல்லா காலத்திலயும் போர்கள், சண்டைகள், வகுப்புவாதம், பிரச்சனைகள், ஒண்ணு சேர முடியாம இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து எப்பயுமே இருந்தது. ஸோ ஒரு பொற்காலம் அப்படின்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நிறைய பிரச்சனைகள் வரும். இதுல வந்து சில முக்கியமான ஆட்கள் பேர்கள்லாம் வரும், நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரியான மாடர்னிட்டி வந்த பிறகு கனவு உலகத்துக்கு போறாங்க, திரும்பவும் மாடர்னிட்டி ஜெயிக்குது. ஏன்னா அதே கனவு உலகில் இருக்க முடியாதுன்னு தெரியுது. ஸோ அப்ப ஹிஸ்டரியை வந்து இங்க சயின்டிபிக்கா கொண்டு போறதுக்கு முயற்சி நடக்குது. அதுல முக்கியமானது வந்து மார்க்சியஸ் பள்ளியுடைய அணுகுமுறை. அவங்க வந்து கம்ப்ளீட்டா இன்னும் இப்போ எப்படி வந்து ஹெரோடாட்டஸ் வந்து ஹிஸ்டரிக்கு ஒரு பெரிய திருப்புமுனை மாதிரி மார்க்சிய அணுகுமுறை வந்து இன்னொரு பெரிய திருப்புமுனை வந்து ஏற்பட்டுச்சு. அது வந்து மன்னர்கள் இந்த மாதிரி எல்லாம் இன்னும் நம்ம அதே பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அடித்தட்ட மக்களுடைய கதைகள் எழுதணும், தொழிலாளர்களுடைய கதைகள் எழுதணும். ஸோ அப்படி வரும்போதுதான் நமக்கு வந்து இப்ப இந்த டான்டன் மாதிரியான ஆட்கள் பார்க்கணும் இல்லையா? அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், நாம ஏன் நடந்தது தெரிஞ்சுக்கணும், கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த மார்க்சிய பள்ளிகளை வந்து அதிகமான நடக்குது. ஸோ கார்ல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் மட்டும் இல்லாம அதை தொடர்ச்சியா கிரிட்டிசைஸ் பண்ணியும் அந்த ஸ்கூல் தொடர்ந்து முன்னேறிட்டே இருந்தது. நிறைய சிந்தனையாளர்கள் வந்தாங்க, அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த உள்ள சூழலுக்கு ஏற்ற மாதிரி, சைனால ஒரு மாதிரி, கியூபால ஒரு மாதிரி, ரஷ்யால ஒரு மாதிரி, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சிந்தனையை வந்து அவங்க வந்து விரிவாக்கிட்டே போனாங்க. அரசியலை விட்டுலாம் சிந்தனைகளை மட்டும் நம்ம பேசுவோம். சிந்தனைகள பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற சிந்தனைகளை வந்து வளர்த்து எடுத்துட்டு போனாங்க. அதுல ஒண்ணு வந்து அனால்ஸ் பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு ஸ்கூல். ஸோ இந்த பிரெஞ்சு ஸ்கூலுடைய தாட் வந்து இன்னும் கூட வந்து பாப்புலரா இருக்கீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட. அதுல பாத்தீங்கன்னா லூசியன் ஃபெப்ரே, மார்க் பிளாக், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஹிஸ்டாரியன்ஸ். ஸோ இவங்க வந்து அதிகம் தெரியாத ஹிஸ்டரிஸ் எல்லாம் நம்ம வந்து வெளில கொண்டு வரணும். இப்போ லேபர் ஹிஸ்டரி வேணும், சூழலியல் வரலாறு வேணும், தொழில்நுட்பத்தின் வரலாறு வேணும், மிருகங்களின் கதை எழுதப்படணும். இந்த மாதிரி பல விதமான சூழலியல் தொடங்கி இது வரைக்கும் ஹிஸ்டரி ஃபோக்கஸ் பண்ணாத பல விஷயங்களை வந்து இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. லெவி ஸ்ட்ராஸ்ன்றவர் வந்து இருப்பியல்வாதம், அமைப்புவாதம் மாதிரியான அவர் வந்து இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல உள்ள மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், பூர்வகுடிகளா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சமூகத்து மக்களா இருந்தாலும் அவங்கள வந்து அவங்களுடைய பின்னணியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 3 பிரிவா இருந்தது. அதுல வந்து மார்க்சிய பள்ளி வந்து திரும்ப ஹிஸ்டரியை வந்து வேற மாதிரியான அணுகுமுறையோட அதுக்கு முந்தைய காலனிய பதிவு இருந்தாலும் சரி, தேசியவாத அலைகள் இருந்த போது வந்த ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே வந்து அவங்க கேள்விக்கு உட்படுத்தி
இதுக்கு ரியாக்ஷனா தான் இது வந்திருக்கு. கொலோனியலுக்கு எதிராக தான் வந்து நேஷனலிசம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்தியர்களை வந்து கீழே பார்த்தாங்கன்னா இதுல வந்து இந்தியா நம்மளே வேந்து பாக்குற மாதிரி இந்தியா ஒண்டர், இந்தியா வந்து ஒரு அற்புதமான சிவிலைசேஷன், அந்த மாதிரியான பார்வையும் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ரியலிஸ்டிக்கான பார்வை தான் வேணும்ன்றதுல மார்க்சிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு இருந்தது. மார்க்சிஸ்டுடைய அடுத்த இதுதான் வந்து சபார்டினேட் ஸ்டடீஸ். அதோடைய ஒரு பிரிவு தான். சபார்டினேட் ஸ்டடீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அது முக்கியத்துவம் கொடுக்கப்படாத பல விஷயங்கள் வந்து அவங்க முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. ரஞ்சித் குஹா, பாத்ரா சாட்டர்ஜி, சுமித் சர்க்கார், நிறைய சொல்லிட்டே போறோம். அதுல டேவிட் ஹார்டிமன், ஜாங்கிர பாண்டே, நிறைய எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஃபேக்டரிஸுடைய ஹிஸ்டரி இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அங்குள்ள தொழிலாளர்களுடைய ஹிஸ்டரி, பெண்களுடைய வரலாறு, அப்புறமா சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து இவங்களுக்குலாம் வரலாறு இருக்குமா, இவங்களுக்கு வரலாறுலாம் முக்கியமா அப்படின்னு நினைக்கிற எல்லாருடைய வரலாற்றையும் வந்து ஆய்வு செஞ்சு தியரட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வழங்கி அதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஹிஸ்டரி வந்து அந்த கடவுள்கள், அப்புறமா வந்து மன்னர்கள், மக்கள், இதுல இருந்து பிரிஞ்சு இப்போ வந்து பலவிதமான வரலாறு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பவும் வந்து இன்னும் வளர்ந்துட்டே போகுதுதான் கீழே சோவான் கொடுக்காங்க. நிறைய வந்து எக்கனாமிக் ஹிஸ்டரியில இருந்து, சோசியல் ஹிஸ்டரியில இருந்து, என்விரான்மெண்ட்ல இருந்து, கல்ச்சர்ல இருந்து பலவிதமான பிரிவுகள்ல இருக்கு. இன்டெக்சுவல் ஹிஸ்டரிங்கிறது வந்து வெறும் சிந்தனைகளுடைய வரலாறு மட்டும் இருக்கும். அதுல மெயினா அதுல வந்து காலகட்டம் இருக்காது, மன்னர்கள் பெயர்கள் இருக்காது, இல்லைன்னா வந்து இயர்கள் வர முதல் பாண்டிப்பட்டி போர், இந்த மாதிரியான இந்த போர்களோ இல்லைன்னா மற்ற விஷயங்களோ இருக்காது. சிந்தனைகள் வந்து எப்படி தொடர்ந்து மனித குலத்துல வளர்ந்துட்டு இருக்கு, ஹெரோடாட்டஸ் காலத்துல இருந்து, முதிய காலத்துல இருந்து ஒரு காலகட்டத்திலையும் மனித சிந்தனை எப்படி வளர்ந்துருக்குங்கிற விஷயத்த சொல்றது. ஜெண்டர் ஹிஸ்டரி வந்து நம்ம சொன்ன மாதிரி அதுல வந்து பெண்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது எங்களோட ஸ்பேஸ் எங்க இருக்குதுல, நாங்க ஏன் புறக்கணிக்கப்படுறோம் தொடர்ந்து, இந்த கேள்வி வந்து பெண்கள் கேட்கும் போது வரலாறு வேகமா மாறுது. இப்போ ஒரு கேள்விகள் கேட்கும் போதுதான் வரலாறு மாறும் சொன்னீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த கேள்வி. இதுல வந்து ஹிஸ்டரி எப்படி எழுதப்படணுன்றதுக்கான சரி எது ப்ராப்பரான ஹிஸ்டரி, எப்படி வந்து கரெக்டான அப்ரோச்ல எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ் இதுல இருக்கு. எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்குக்கும் ஆரம்பம் வந்து பிரைமரி சோர்சஸ், முதன்மையான அவங்களுடைய வந்து தரவுகள். அந்த தரவுகள் வந்து எப்படி இருக்கும், எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். பொதுவாக தொல்லியல் தரவுகள்லாம் வந்து நம்ம பிரைமரி சோர்ஸ் சொல்லலாம். இப்போ ஹெரோடாட்டஸ் எழுதியிருக்கிற ஒரு பதிங்கன்னா அது நம்ம பிரைமரி சோர்ஸா சொல்லலாம். அதுக்கு பிறகு ஹெரோடாட்டஸை முன் வச்சு எழுதின மற்ற பதிகள்லாம் வந்து செகண்டரி சோர்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி பிரைமரி சோர்ஸ்ன்றதுனாலே உனக்கு வந்து நம்ம வந்து உயர்வாக நினைக்க வேண்டியது இல்லை. அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். மனுதர்ம மண்நீதிங்கிறது வந்து ஒரு பிரைமரி சோர்ஸ் தான், ஒரிஜினலா எழுதப்பட்ட ஒரு விஷயம். அர்த்த சாஸ்திரம் ஒரு ஒரிஜினலான ஒரு பிரதி தான். ஸோ அது பிரைமரி சோர்ஸா வச்சுக்கலாம். பிரைமரி சோர்ஸ்ன்றதாலே அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அதுல வந்து ஜெண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு, நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஹிஸ்டரி எழுதும்போது நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எது நமக்கு உடனடியாக கிடைக்குதோ அந்த சோர்சஸ் மட்டும் இல்லாம எல்லா விதமான சோர்சஸையும் நம்ம தேடி போகணும். ஓகே, இதுல வந்து எது ஹிஸ்டரின்னு பார்த்த மாதிரி எதெல்லாம் ஹிஸ்டரி இல்லைங்கிறதும் நமக்கு முக்கியம். இப்போ ரொம்ப சுவையா எழுதப்பட பல புத்தகங்கள் டிவில, இன்டர்நெட்ல, வாட்ஸ்அப்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரி வந்து ப்ராப்பரா கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல வந்து பொதுவா வந்து ஒரு சீரியஸான அகாடமிக் ஹிஸ்டரி வந்து இந்த மாதிரியான விஷயம் கிடைக்காது. ஸோ அது புக்ல தான் மெயினா கிடைக்கும். ஒரு ஹிஸ்டரி மாதிரி இருக்கிற ஆனா ஹிஸ்டரி இல்லாத புக்ஸ்ல வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுல வந்து சோர்சஸ் நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க, சைட்டேஷன்ஸ் இருக்காது. ஸோ அவங்க வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா உறுதியான பொருளை சொல்லியிருப்பாங்க, இது வந்து இப்படிதான் இருந்தது, இப்படிதான் நடந்திருக்கும், இப்படிதான் நான் உறுதியா நம்புறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் ஹிஸ்டரியில தான் அதிகமா இருக்கும். ஆக்சுவல் ஹிஸ்டரியில வந்து அந்த ஒரு டவுட் வந்து எப்பவுமே எடுத்துட்டு இருக்கும். இதுதான் கிடைச்ச தரவுகளை வச்சு பார்க்கும்போது இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, இந்த காலகட்டம் இப்படி இருந்திருக்கலாம், இந்த தலைவர் இப்படி நடந்திருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த பின்னணி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்களே தவிர ரொம்ப ஒரு எல்லாத்தையும் பேச மாட்டாங்க. அவங்க எப்போ உரிமையான தகவல் கிடைக்குதோ, எப்போ உறுதியா கிடைக்குதோ அப்போ கூட அவங்க வந்து நடந்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் தான் சொல்லுவாங்களே தவிர ஹிஸ்டரியில இருக்கிறவங்க ஹிஸ்டாரியன்ஸ்க்கு வந்து அதை ஒரு
புதுசா ஏதாவது மாறலாம், எப்போனா வளரலாம், எப்போனா வந்து நம்ம பாதை மாறலான்ற ஒரு 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 தாட். அதே மாதிரி வந்து ஹிஸ்டரி இல்லாத ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆஹ் ஒரு இந்த இடம் இப்படிதான் இருக்கும், இந்த மக்கள் இப்படிதான் இருப்பாங்க, இந்த மொழி இப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜென்ரலைஸ்டா வந்து எல்லாத்தையும் அணுகிற போக்கு வந்து அந்த இந்த புத்தகங்கள்லயும் இந்த மாதிரி பேசுறவங்க பத்தி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் ஹிஸ்டாரியனும் இந்த ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சமூகம் பெரிய சமூகத்தை பத்தி ஒரு அவசரமான ஒரு நிலைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்ப்பாங்களே தவிர அவசரப்பட மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்களும் சொல்லிட மாட்டாங்க. அசுவரமா நல்லவர், கெட்டவர், ரொம்ப உன்னதமானவர், அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்ல தயங்குவாங்க. கிடைச்சிட்டு அசுவர் பத்தி அவங்க இவ்வளவுதான் தெரியும்னா அந்த விஷயத்துல இவ்வளவு இப்படி இருந்திருக்காரு, அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப புத்தரை பத்தி சொல்லும் போது புத்தர் வந்து முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையாளர். அதே சமயம் அவர்கிட்ட சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது வந்து காந்தியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கார்ல் மார்க்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஆளுமையா இருந்தாலும் சரி, எந்த சிந்தனையா இருந்தாலும் சரி, அதுல உள்ள குறைகள், அதுல உள்ள போதாமைகள், அதுல உள்ள பிரச்சனைகள் எதையும் மறைக்காம பேசுறது வந்து ஈஸ்வரனுக்கு அழகு. ஸோ அதுதான் அப்படிதான் இருக்கணும்ன்றது ஒரு முக்கியம். இப்ப எப்படி ஹிஸ்டரி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுதான் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லணும்ன்ற ஒரு அவசியம் வந்து இப்போ ஈஸ்வரன் கிட்ட இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிறத விட அதை விளக்கணும், அதை பத்தி சொல்றோம், அதோடைய பொருளை வந்து இங்க இன்டர்பிரேஷன் படி இப்படி இருக்கலாம் அப்படின்றதோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நிறைய நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி எதனால் நடந்திருக்கும் அப்படின்ற கேள்விகள் கேட்கறாங்களே தவிர அந்த கேள்விகளுக்கு விடைகள் உறுதியா சொல்றது இல்லை. ஜேம்ஸ் குக் இந்த மாதிரி சாவடிச்சதுக்கு பூர்வகுடிகளுடைய அணுகுமுறை இப்படி இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியுமா கன்ஃபார்ம்டா? அதனாலதான் ஜேம்ஸ் கொல்லப்பட்டாரா நமக்கு தெரியாது. பூனைகள் கொல்லப்பட்ட விஷயத்துல வந்து இதெல்லாம் தான் மக்கள் மனசுல இருந்ததா, உள்ள தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் நினைச்சுதான் அந்த பூனைகளை கொண்டாங்களா நமக்கு தெரியாது. அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. அதுக்கு இன்னும் ஒரு வரலாற்று ஆசிரியர் மறுப்பு சொல்றாரு. ஸோ இதுல வந்து சர்டைனிட்டி சயின்ஸ் மாதிரியான இந்த இந்த இதுல கலந்தா எவ்வளவு வரும், இது பேர் இது, இந்த சால்ட் பேர் இது, இந்த கேஸ் பேர், அந்த மாதிரி வந்து ஹிஸ்டரியில வந்து உறுதியான முடிவுகள் சொல்றது கிடையாது. அதே மாதிரி நிறைய விதமான அப்ரோச்சஸ் மாறிட்டே இருக்கு இப்போ. அதனால வந்து பல துறைகள்ல இருந்து அவங்க வந்து நாலேஜை வந்து இன்டிகிரேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. அவசரப்பட்டு ஒரே ஒரு கல்வெட்டை வச்சு, ஒரே ஒரு விஷயத்தை வச்சு, ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு மட்டும் ஒரு முடிவை சொல்றது இல்லை. கொஞ்ச வரைக்கும் அந்த அந்த ஃபீல்ட்ல அந்த ஒரு காலகட்டத்துல என்ன கிடைக்குதுன்னு சொல்லி எந்த வரையும் பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்து அந்த சோர்ஸ் அடிப்படையில வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா வந்து கல்ச்சர் ஸ்டடிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஹிஸ்டரியில முக்கியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் அந்த கேட் பத்தி நான் ஆரம்பிச்சேன். ஸோ சில ஹிஸ்டாரியன்ஸ் உடைய பேர்ல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஹெரோடோட்டஸ் காலத்துல ஹிஸ்டரி வந்து கேட்டு அதை பதிவு பண்ற மாதிரி தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க்ல இருக்கு. அப்புறமா இப்போ இந்த மரபணுவியல் புதுசாக சேர்ந்துருக்கு. அப்புறமா எக்கனாமிக்ஸ், மேத்ஸ், ஃபீல்ட் ஸ்டடி, இந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்த ஒரு துறையா இருக்கு. அதே மாதிரி நிறைய எழுத வேண்டிய விஷயங்களும் இன்னும் தொடாத விஷயங்கள், இல்லைன்னா பேசாத விஷயங்கள், போதுமான அளவுக்கு ஆய்வு பண்ணக்கூடாது வந்து சாதிச்சுக்கணும்னு சொல்லவே முடியாது. நிறைய குறைகள், போதாமைகள், நிறைய வந்து வெளிச்சம் பல வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்கு. பழமொழிகள் பற்றி தெரியாது. அப்புறமா இந்த மாதிரியான எழுத்தில் பதிவு செய்ய முடியாம போன பலருடைய கதைகள் நமக்கு தெரியாம இருக்கு. பெண்களுடைய கதைகள் தெரியாது, எல்ஜிபிடிக்கு தெரியாது நமக்கு. ஸோ மிருகங்களுடைய கதைகள், அவங்களுடைய சூழலுடைய கதை தெரியாது. என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் மட்டும் ரொம்ப ஒரு பின்தங்கி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம திரும்பவும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், இல்லைன்னா கட்சி தரவுகள்ல இருந்து ஸ்டேட் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுல வந்து விழாக்காப்பர் நான் சந்திக்கும் போது கண்டிப்பா ஒரு ஹிஸ்டாரியனுக்குமே வந்து அவங்க பிடிச்ச விஷயம் இருக்கும், பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். பிடிச்ச மதம், பிடிக்காத மதம், இல்லைன்னா நான் தான் சார்ந்த மதம், தன்னுடைய நிலம், என்னுடைய மொழி, அந்த மாதிரி உணர்வு வந்து எல்லா வரலாற்று ஆசிரியர்களுக்கும் எல்லா மனிதர்கள் தான், அதனால அவங்களுக்கும் இருக்கும். என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஒர்க்ல அவங்க ஆய்வுகள் பண்ணும்போது, அவங்க எழுதுறது, பேசும்போது அந்த தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் வராத மாதிரி பார்த்துக்கணும். அவங்க சோர்ஸ் பத்தி மட்டும் வச்சு பேசணும். அதான் வந்து ஒரு
ஹிஸ்டாரியன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஹிஸ்டாரியன் அப்படின்றதாலே வந்து அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா ஏத்திஸ்டா மட்டும்தான் இருக்கணும், எந்த மதத்தையும் சாராதவரா இருக்கணும், எந்த விதமான ஒரு பயஸ் இல்லாம இருக்கணும்லாம் கிடையாது. அவங்க இருக்கலாம், மக்கள தெரியக்கூடாது, தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அப்ஜெக்டிவா மட்டும்தான் இருக்கணும். நம்மளுடைய பெருமிதங்கள் அதை வர வேண்டியது கிடையாது. ஹிஸ்டரியில வந்து கண்டிப்பா பாலிடிக்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கு. என்ன எழுதுறோம், என்ன எழுதல, எது வந்திருக்கு, எது வரல, எதுக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் தரோம், எதுக்கு ஃபோக்கஸ் தரல அப்படின்றது ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே வந்து பாலிடிக்ஸ் நிறைஞ்சிருக்கு. அது ஹிஸ்டரியில வந்து இன்னும் அதிகமாகவே இருக்காது. நம்ம கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல வந்து அவங்க இவ்வளவு தூரம் பின்னோக்கி போய் அவங்க தேர்தலை வந்து நடத்துறது கிடையாது. நம்ம வேத காலமா மௌரியர்களா பத்தின ஒரு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து எங்கேஜாகி அவங்க பேச மாட்டாங்க. பௌத்தமா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, இந்துக்கள் வரலாறா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து கடந்த காலங்கிறது ஹிஸ்டாரிக்கலா அகடாமிக்ஸ்குள்ள பேசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறமா அது வந்து எப்பயாவது மக்கள் கிட்ட சேரும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தங்க வரலாறு எழுதப்படலன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால அவங்க வந்து அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த தரவுகள்லாம் சேகரிச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இப்போ ஒயிட் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரியில மேல பெரிய ஒரு இது கிடையாது. ஆமா அப்படி பண்ணியிருக்கோம் சொல்லி விட்டுடுவாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிந்து சமவெளியில இருந்து எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு சின்ன தரவு கிடைச்சாலும் சரி, இல்ல புது விவாதம் வந்தாலும் சரி, நம்ம உடனடியாக அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறோம். நாம இது நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய பெருமிதம், நம்மளுடைய தெரிய வேண்டிய அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்ல முக்கியமா காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடுகளுக்கு அந்த ஒரு வரலாற்று தேவை வந்து இன்னமும் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஹிஸ்டரிக்கு வந்து மற்ற நாடுகளோட அதிகமா முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த பொலிட்டிக்ஸ் இன்னும் ஒரு காரணம். ஏன்னா எந்த குதிரையா இல்லைன்னா வந்து ஏந்துவா அந்த ஒரு விஷயம் வந்து சிந்து சமவெளியில ஏன் அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா மாறுதுன்னா அது பின்னால உள்ள அரசியல் தான். ஸோ நம்ம ஹிஸ்டரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு சொசைட்டியும் வந்து ஹிஸ்டரி அக்செப்ட் பண்ணிக்குது. அவங்க வந்து ஹிஸ்டரியில ஒரு பகுதி தான். ஏன்னா நம்ம வந்து தனியா படிக்கிறோம், படிக்கல, தெரிஞ்சுக்கிறேன்றது போக நம்ம அதை வந்து ஏதோ வகையில நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து பங்கெடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஹிஸ்டரி இல்லாம நம்மளால எந்த விதமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க கூட முடியாது. உக்ரைன்ல என்ன நடக்குது, காஷ்மீர் என்ன நடக்குது, நார்த் ஈஸ்ட் ஏன் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து கடந்த காலத்துக்கு தான் போயாகணும். ஸோ ஹிஸ்டரி வந்து சயின்ஸ் அண்ட் ரெக்கவரிகள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்ம அது முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை. ஒரு சமூக அறிவியல் தான் அது. ஸோ பியூர் சயின்ஸா பார்த்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பியூர் சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் சொல்ல முடியும். 2+2 மாதிரி அக்யூரசின்றதே ஒரு இதில் கிடையாது ஹிஸ்டரியில. ஓகே, ஸோ கடைசியா பார்க்க வேண்டிய புக் வந்து நீலாத்ரி பட்டாச்சாரியா இங்க ஜேஎன்யூல தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. 40 வருஷங்களுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அப்புறமா இப்போ அசோக் யூனிவர்சிட்டியில இருக்காரு. ஸோ நான் இது இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன். அவருடைய புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரேரியன் கான்குவெஸ்ட்ன்றது வந்து பஞ்சாப்ல அக்ரேரியன் சொசைட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டு ஒரு பகுதியில வந்து என்ன மாதிரியான மாற்றம் நடக்குது, அதெல்லாம் வந்து பஞ்சாப் மையப்பற்றி அந்த புக் எழுதியிருப்பாரு. இந்த புக்ல வந்து வரைக்கும் அந்த மார்க்சிய அணுகுமுறையில இருந்து நெரோலேட்டர்ஸ்ல இருந்து பார்த்த வரைக்குமான பல விதமான அணுகுமுறைகள் ஒரு வரலாற்று ஆட்சியும் ஒரு விதமான அணுகுமுறையில சொல்லியிருப்பாங்க இல்லையா? இவர் இந்த புக்ல வந்து எல்லா அணுகுமுறைகளும் விலகி இல்ல எல்லா அணுகுமுறையும் உள்ள போதாமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில புது விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாரு. புதுசா வந்து ரைட் ஆயிப்பாரு. ஸோ அவருக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஹிஸ்டோரியோகிராஃபி நமக்கு முக்கியம். வரலாறு இங்கிருந்து ஆரம்பிச்சுட்டு எங்க வந்து சேர்ந்திருக்கோம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அது யாரெல்லாம் முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள், கோட்பாட்டாளர்கள், அவங்க கோட்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதே சமயம் மார்க்சியம் உட்பட எந்த அணுகுமுறையும் நம்ம அப்படியே எடுத்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து டெல்லியோட வரலாறு எடுக்கணும் அப்படின்னா மார்க்சியம் அணுகுமுறையை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு. அதுக்கு மேல அது முடியாதுங்கும் போது நம்ம வந்து உண்மைகளை வந்து அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி தியரிக்காக மாத்தாம இந்த உண்மைகள் இருக்கு, இது நல்லா புரிஞ்சிக்க முடியல, வேற ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் கொண்டு வரேன், வேற மாதிரி அணுகுமுறையை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லுவாரு. இந்த புக்ல நிறைய ஃபுட் நோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபுட் நோட்லயும் வந்து முந்தைய தலைவர்கள் வால்டேர்ல இருந்து ஆரம்பிச்சு பல விதமான சிந்தனையாளர்கள், அப்புறமா வரலாற்று ஆசிரியர்ல பார்த்தோம் இல்லையா,
அவங்களுடைய புக்ஸ் கோட் பண்ணி இந்த புக்ல இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு பயன்பட்டது, அதுக்கு மேல என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சில புத்தகங்களுக்கும் வேற சில புத்தகங்களுக்கும் படிப்பாரு. ஸோ ஹிஸ்டரியில வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், ஹிஸ்டரியை நம்ம மீறலாம். ஹிஸ்டாரிக்கல் ஒர்க் எல்லாம் நம்ம வந்து எவ்வளவு முக்கியமான ஆய்வுகளாக இருந்தாலும் அதை கடந்து நம்மளுடைய தேடல் அதிகமாகும் போது, நம்மளுடைய கேள்விகள் அதிகமாகும் போது நம்ம வந்து வேற விதமான அணுகுமுறைகள் தான் மாறணுமே தவிர, எவ்வளவு முக்கியமான ஒருத்தரா இருந்தாலும் நம்ம வந்து அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்க அவசியம் கிடையாது. தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். The Great Cat Master ராபர்ட் பேட்டனோட புத்தகத்துல இருந்து ஆரம்பிச்சு The Great Accident Conquest அப்படிங்கிற நீலாந்திரி பட்டாச்சாரியோட புத்தகத்துல இருக்கும் ஒரு நேர்த்தியான ஒரு விளக்கமான பகுத்து வரலாற்றில் எப்படி எழுதப்படுது, வரலாறு எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறது முதல் எல்லாம் வந்து தன்னோட உரையில வந்து சொல்லியிருந்தாரு. குறிப்பா அதுல வந்து வரலாறு அப்படிங்கிறது வந்து நிறைவுறாதது, அது முடிவா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூற முடியாது அப்படிங்கிறது இவரோட உரையில ஒரு மையமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல குறிப்பா வந்து நம்ம அப்படி வரலாறு பாக்குறது அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கிற அறிவோட வந்து வரலாற்றை அணுகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சில புரிதல் இருக்கணும். குறிப்பா அந்த பண்பாடு பழக்க வழக்கம் சார்ந்த புரிதல்கள் இருக்கணும். வரலாற்றுல முதல்ல யாரெல்லாம் வரலாறு எழுதுனாங்க, அவங்க எப்பேற்பட்ட வரலாறுகளை எழுதியிருக்கிறாங்க, வரலாறுல எதெல்லாம் வரலாறு ஆக்கப்படுது, வரலாற்றுல இருந்து எதெல்லாம் வரலாறு ஆக்கப்படாம தவிர்க்கப்படுது அப்படிங்கிறதும், எத்தனை வகையான வரலாறுகள் வந்து இருக்கு, வரலாறுகளை எப்படி எல்லாம் வகைப்படுத்துறாங்க, அதுக்கான தரவுகளை இருந்து திரட்டுறாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தன்னோட உரையில வந்து வழங்கியிருந்தார் உரையாளர். அவருக்கு எங்க எல்லாரும் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து இப்ப வந்து நம்ம கலந்துரையாடலுக்கான நேரம். கேள்விகளோ இல்லை கருத்துக்களோ இருந்தா வந்து கேட்டு தெளிவு.